ஏசாயா 26 3 வாசிங்க. ஏசாயா 26 3 வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையை நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த வேத பகுதியில் சொல்லப்படுது, கர்த்தர் நம்பிக்கையை பார்க்கிறார். அல்லேலூயா. முதலாவது அவர் கண்ணீரை கலக்க வைக்கிறார். இரண்டாவது இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. மூன்றாவது உன் நம்பிக்கையை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனமாய் பேதுருவை நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சோத்திரம், ஒரு குணாதிசயங்கள் அந்த மனிதனுக்கு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சோத்திரம் பேதுருவை சொல்லும் பொழுது முதலாவது அவன் சோத்திரம் நல்ல மீன் பிடிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா. சோத்திரம் நல்லா கொஞ்சம் கவனம் இங்கே திருப்பிக்கும். ஒரு 10 minutes, ஒரு 10 நிமிஷம் அந்த சமூகத்தில் பேதுருவை பற்றி கொஞ்சம் நிதானித்து அறிய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பேதுரு நல்ல ஒரு மீன் பிடிக்கிறவனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மீன் பிடிக்கிறவனுக்கு மீனை பிடிக்கத்தக்க வலையை போட வேண்டிய ஆயத்தம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. நல்லா வலை பின்னுகிறவனாக இருப்பான். அல்லேலூயா. மீன் பிடிக்க போகிறவன் சோத்திரம் நல்ல படகோட்டியா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடலுடைய விவரங்களை அறிந்தவனா இருப்பான். அல்லேலூயா. இயற்கையின் காற்றுகளை அறிந்தவனா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஷார்ட்டா சொல்லுகிற, பேதுரு நல்லா மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். பேதுருவா கடைசியில் நமக்கு நேரம் ஒப்பிட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு நல்ல ஒரு மீன் பிடிக்கிற மனுஷன். மீன் பிடிக்கிறவனுக்கு என்னெல்லாம் அறிவு, ஞானம், பலன் இருக்கும் என்று சொல்லி மேலோட்டமாக பார்க்கிறோம். அல்லேலூயா. நல்ல படகோட்டுவான், நல்ல காற்றுகளை நிதானித்து அறிவான், நல்ல நீந்துவான். சோத்திரம் நல்ல பலன் உள்ளவனாக இருப்பான், நல்ல வலை பின்னுகிறவனாக இருப்பான், நல்ல மாடுகளை சோத்திரம் நல்ல ஆட்களை அவனை சேர்க்கிறவனாக இருப்பான். இத்தனை ஆட்கள் போதும் என்று நிதானித்து அறியக்கூட மனுஷனாக இருப்பான். அல்லேலூயா. பேதுருக்கு கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பேதுருக்கு எவனமான சமாதானத்தை கொடுத்தாரு சொல்லி கடைசியில் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே சந்தேகம் உள்ள, இதே அழைப்பை பெற்ற பேதுரு, அல்லேலூயா, அல்லேலூயா, அவனுக்கு நம்பிக்கை பெருகுச்சு. சோதரம் எல்லா சந்தேகமும் போச்சு, கோபம் போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. வலி போச்சு. அவனை கர்த்தர் புதிய மனுஷனாக கர்த்தர் மாற்றினார்.